பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது டிராஃபிக்கு. இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் நடந்தது. எனக்கு நடந்த சர்ப்ரைஸு. ஸோ அதை பாருங்கள், என்னென்னு காட்டுறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, எனக்கு முன்னாடி வண்டி இருக்குது. எண்ணங்கள் எப்படியோ எதிர்காலம் அப்படி. நல்லா இருக்குல்ல இது? இந்த மாதிரிலாம் எழுதுனா படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று. இன்னொரு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல, அதை காட்டுறேன் பாருங்கள். எந்த ஏரியா நம்மளுக்கு? இல்லை ப்ரோ, டோல்கேட் தாண்டி தான். சரி சரி. இப்போ வண்டி எங்கே பார்த்தீங்க? இல்லை, இப்போ எஸ்பிஐயில் பார்த்து ப்ரோ. நான் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஒரு சவுண்டு கொடுத்து தான் இன்னொரு பண்ணல அங்கேயே கொடுக்க முடியல ப்ரோ. சரி, எப்படி டிராஃபிக் லிமிட் தெரியும், ரோட எக்ஸாம் பண்ணி நான் பார்த்து இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் நான். சரி 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 சரி, பார்க்கலாம். வந்துடும். பார்த்தீங்கல்ல, இதுதான் அந்த சர்ப்ரைஸ் நான் சொன்னது. இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் ஒரு 10,000 ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் போது எனக்கு தேடி வந்து இவ்வளோ தூரத்தில் பார்க்குறாங்க. அதுவும் எஸ்பி கோயிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து பார்க்குறாங்க. எனக்கு பெரிய விஷயம் தான், ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தான் திருவள்ளூர்லேயே ஒன்று நடந்தது. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர்கிட்ட சரியாக பேச முடியல, இவர்கிட்ட பேச முடியுது, பட் என்னால் பேச முடியல. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க.